கிராமத்துக்கு நடந்தது என்ன? மண் சரிவினால் அடிக்கடி பாதிக்கப்படும் ரத்தினபுரி மாவட்டத்தின் இபுல்பே பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பின்னவல மாரதன்ன தோட்டத்தின் 2ஆம் பிரிவினைச் சேர்ந்தவர்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள். மாரதன்ன 1ஆம் பிரிவு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவினால் அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இவ்வாறு மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சினால் கடந்த 2016ஆம் ஆண்டு 350 மில்லியன் ரூபாய் செலவில் 31 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டதுடன் நிர்மாண பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டன. ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அமைய இந்த 31 வீடுகளும் 6 மாதங்களுக்குள் நிர்மாணித்து முடிக்கப்பட வேண்டும். எனினும் குறித்த காலப்பகுதிக்குள் 7 வீடுகளே ஓரளவுக்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் எஞ்சிய வீடுகள் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளமையினை அவதானிக்க முடிந்தது. கிட்டத்தட்ட 9 வருஷமா இந்த வீட்டு வேலை திட்டம் வந்து இழுபறியாவே போய்கிட்டு இருக்கு. அதனால வேண்டிய அரசாங்கம் இப்ப புதிய அரசாங்கம் வந்து பாரம் எடுத்திருக்கீங்க தானே. இப்ப நீங்க வந்து எப்படியாச்சும் இது வந்து பார்த்து எங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வேலை திட்டத்தை முடிச்சு கொடுத்தீங்களா தான் நாங்க மண் சரிவு அபாயத்துல இருந்து ஒரு நிரந்தரமான இடத்துக்கு எங்களுக்கு வரையலும். இல்லாட்டி நாங்க மண்ணோட மண் புதைஞ்சுதான் போவோம். நாங்க அதோட தான் எங்க வீட்டுல மண் சரிவு வந்ததுலேருந்து வந்து நாங்கள் சுற்றி தகரம் அடிச்சிட்டு தான் இப்போ வீட்டில் இருக்கோம். எங்களுக்கு இருக்க முடியாத நிலப்பரக்கு எல்லாம் காடா கடைக்கெல்லாம் மூடி போயிட்டு எங்களுக்கு இருக்க கூட ஒரு நிம்மதியில் கதவு ஜன்னல் டாய்லெட் கதவு அது ஒண்ணுமே கிடையாது. இடைநடுவில் கைவிடப்பட்ட வீடுகள் இன்று இவ்வாறு பற்றை காடாக மாறியுள்ளன. இந்த திட்டம் இடைநடுவே கைவிடப்பட்டமைக்கான காரணம் என்ன? நிதி இல்லாமலா இந்த திட்டத்தை ஆரம்பித்தனர் அல்லது ஒதுக்கப்பட்ட நிதி வேறு எங்காவது சென்றதா? இது தொடர்பில் ஆராயும் அதே வேளை வீடுகளை நிர்மாணித்துக் கொடுப்பதே சிறந்தது. கிராமத்துக்கு நடந்தது என்ன?